அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ இன்றைக்கான வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஆசை தான். ஏன் பண்ணுறோம்? டெய்லி ஒரு மினிமம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதாக பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மென்டார் தேவையா, இல்லை நானே இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். ஓகேங்களா? இல்லை நான் வந்து நானே ட்ரேட் பண்ணுறேன், பட் சைக்காலஜி எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மென்டார் போகணும். ஓகேங்களா? பட் அந்த மென்டார் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பல டைம் சொல்லிட்டோம். அக்டோபர் மந்த் பிளேலிஸ்ட் வீடியோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மென்டார் செலெக்ஷன் எப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போது இந்த மென்டாரே இல்லாமல் ஒரு டெக்னிக்கல் அனலைசஸ் என்னுடைய சொந்த உழைப்பில் 4 வருஷத்துக்கு மேலே உடல் உழைப்பு, மன உளைச்சல் இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸ்ட்ராட்டஜி சொல்கிறது அந்த மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனை எப்படி ஃபாலோ பண்ணணும், தென் அந்த இன்ஸ்டியூஷனை வச்சு எப்படி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வேர்டே கேட்டிங்கன்னா தமிழ்நாடு இல்லை, இந்தியா லெவலில் நம்ம ஒரு நாள் தான் இந்த செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். மேக்ஸ் ட்ரேடர் எவ்வளோ பேர் வந்தாலும் போனாலும் அவங்க சொல்லக்கூடிய வேர்டு அப்படிங்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது மேக்ஸ் பேஸ்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம மட்டும் தான் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆப்ஷன் ட்ரேடிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதோட விதை யார் போட்டது அப்படின்னா நம்ம தான். அதை பற்றி எனக்கு இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ 3 விதமான ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்னு சொல்லக்கூடிய செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி ஹார்மோனிக் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறான் ட்ரேடுக்கு. மூணாவது ஹெட்ஜிங் ஐடியாஸ். இது மாதிரி 3 விதமான செப்பரேட் டாபிக் இந்த ஒரே வீடியோவில் கிடைக்க போகுது. மோர் தென் 40 மினிட்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோட டியூரேஷன் இருக்கும். அதனால் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் எல்லாத்துக்காகவா நான் இந்த ஒரு உழைப்பை போட்டிருக்கேன். அந்த உழைப்புக்கு நீ இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் லைக் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். ஒவ்வொரு சாப்டர் முடியும் போதும் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், தெரிஞ்சவங்க அதுக்கான ஆன்சர் கொடுக்கலாம். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட்ஸ் எடுக்க மறந்துடாதீங்க. அதனால் வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டோ இல்லை ஒரு பிரேக் வரும், அந்த பிரேக்கை பார்த்துட்டோ டக்குன்னு போய் நோட்ஸ் எடுத்து வந்து உட்காந்துக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருக்க போகுது. ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய யூடியூப்பில் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட். ஓகேங்களா? அந்த கண்டென்ட் அப்படிங்கிறதும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. 2026 சக்ஸஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு யாரெல்லாம் வருவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இந்த செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி பொசிஷனல் இன்ட்ராடே செல்லர்ஸ் இருப்பாங்க. அதாவது மந்த்லியும் பொசிஷன் எடுப்பாங்க, அவங்க இன்ட்ராடேவும் பண்ணுவாங்க. தென் வீக்லி பொசிஷன் அண்ட் இன்ட்ராடே செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செல்லர்ஸ். இவங்க தான் பியூரான இன்ட்ராடே செல்லர்ஸ். ஓகேங்களா? செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியம் வேல்யூ. அப்போது இந்த ப்ரீமியம் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ரெண்டு அவங்களுக்கு பிரியும். ஒன்று இன்ட்ரின்சிக் வேல்யூ, இன்னொன்று டைம் வேல்யூ ஆர் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த செல்லர்ஸோட வேலை என்ன அப்படின்னா ப்ரீமியம் வேல்யூவில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுறது தான். இதில் இன்னொரு ரியாலிட்டி என்ன அப்படின்னா இந்த ப்ரீமியம் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதே அவங்க தான். இதை காமெடியாக சொல்லணும்னா அவங்களே பாம்பை வைப்பாங்களாம், அப்புறம் அவங்களே எடுப்பாங்களாம். அந்த மாதிரி தான் அவங்களாம் ஒரு ப்ரீமியம் வைப்பாங்க. அந்த ப்ரீமியம் இருக்கக்கூடிய டைமில் மட்டும் அழகாக லட்டு மாதிரி வீட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் எல்லாருமே. ஓகே, சரி. இப்போது மந்த்லி வீக்லி செல்லர்ஸ் வச்சு நம்ம பொசிஷனல் ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வேறு கண்டிஷன். அப்போ டெய்லி செல்லர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ட்ரா ட்ரேட் பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையானது என்னவோ ஆல்ரெடி இங்கே பல மந்த்தாக பார்த்துருப்பீங்க. ஜனவரி 2லேருந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், கண்டினியூஸாக செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மந்த் எண்ட்லையும் சில அட்வான்ஸ் லெவல்ஸ் நம்ம ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடியது
மொத்த மந்த்தையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வீடியோ தாராளமாக ஷேர் பண்ணலாம். ரெண்டாவது, நம்மளுடைய வீடியோஸ் கீழே சில பிகினர்ஸ் வந்து சில கமெண்ட்ஸ் கேட்பாங்க, டவுட்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வீடியோ வந்து ரெஃபர் பண்ணலாம். எந்த வீடியோ பார்த்தா இதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட நாலேஜ் கமெண்ட்ஸில் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஃபுல் வீடியோவே பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். இது வந்து கஷ்டப்படுற எல்லா விதமான ரீட்டெயிலர்ஸும் ப்ராப்பரான ஒரு மெத்தடில் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படி ஒரு எண்ணத்தில் நான் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுக்குறேன். இந்த வீடியோ வச்சு நீங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்பைர் ஆகிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியோ இல்லை கிளாஸஸ் எடுத்து சம்பாதிக்கணுங்கிற ஸ்கேமிங்க்குள்ளே இறங்க வேண்டாம். ஓகேங்களா? இது பெரிய ஒரு குறிப்பு. ஏன்னா நான் கொடுக்கக்கூடியது எதுக்காக அப்படின்னா, அனைவருக்கும் எளிதாக மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய திறமை இருக்குது, அதை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக தான். இதை வச்சு யாரும் கிளாஸ் எடுக்கணுங்கிற கிடையாது. ஏன்னா இதே பேரை சினைப்பேர் தேரிக்கு ஃபுல்லாக வேறு ஒரு பேர்லாம் போட்டு கிளாஸ் 15 எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை ரொம்ப தப்பு அப்படி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட் எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோசிங் பாயிண்ட் என்ன? 25,722. ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய க்ளோசிங் சார்ட் தப்பாக போட்டிருக்கோம். இங்கே வச்சு க்ளோசிங் பார்க்கணும். ஓகேங்களா? டே சார்ட் வச்சு தான் க்ளோசிங் பார்க்கணும் எப்போவுமே. இல்லைனா என்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் க்ளோசிங் பார்க்கணும். டே சார்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய லோயர் டைம் ஃப்ரேமில் எக்காரணத்து கொண்டும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, செக் பண்ணக்கூடாது. எதை அப்புறம் செக் பண்ணக்கூடாது? க்ளோசிங் வேல்யூ. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லாமே லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸஸ் அப்படிங்கிற வேல்யூ சொல்லுவோம் நம்ம. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, க்ளோசிங் வேல்யூ டே சார்ட்டுக்கு வச்சு தான் பார்க்கணும். அதுக்கு லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கக்கூடாதுங்கிறது முதல் குறிப்பு. எல்லாருமே அதை நோட் பண்ணிக்கணும். நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க எல்லாருமே. சக்ஸஸ் பண்ணீங்க நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணுவீங்க. போகிற போக்கில் ஜஸ்ட் லைக் தட் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அதனால் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எத்தனை மணிக்கு பார்த்தாலும் பரவாயில்ல, உட்காந்து பாருங்கள். பெட்டில் படுத்துக்கிட்டு சோபாவில் சாஞ்சிக்கிட்டு பார்க்க வேண்டாம். ஓகே, அப்போது 25,877.85 அப்படிங்கிறது எனக்கான ப்ரீவியஸ் க்ளோசிங் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் பற்றி யோசிக்க போகிறோம். அப்போ இந்த செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ யார் அப்படின்னா, இன்ஸ்டியூஷன் தான். அப்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட் எடுக்கிறாங்க. கொஞ்சம் கோல்டு இருக்குது, அப்பப்போ இருமுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இன்றைக்குமே. பட் ரெஸ்ட் எடுக்காததுக்கான காரணம், ஆல்ரெடி 2 நாள் வீடியோ போடலை. இன்றைக்கி வீடியோ போடலாம் நீங்கள் பயந்துருவீங்க, என்னடா இருந்தாலும் வீடியோ போடாமல் போயிடுவாரானே, அப்படி பயம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த 25,750ங்கிறது எனக்கு மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் இன்றைக்கி டேட்டுக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி டேட்டுக்கு தான் க்ளோசிங் ப்ரைஸு. இதுலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாமே ஹை லெவல் ஆஃப் ஆக்டிவ் செல்லர்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள். ஓகேங்களா? அப்போது இந்த செல்லர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது நேற்றோட க்ளோஸிங் 25,877 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போது மார்க்கெட் நேற்று 25,877 பார்க்கும்போது கண்டிப்பாக 25,900 கிட்ட க்ளோஸ் இல்லையா? அப்போது இங்கேருந்து மேலே 30, கீழே 30, இத்தனை செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸை பொறுத்து தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போது மொத்தம் இந்த 60 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் அதிகப்படியான வால்யூம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கும்போது நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸாக தான் இருக்கும். அப்போ நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ப்ரோ அப்படின்னா, பார்த்த உடனே எல்லாருமே சொல்லுவோம் 25,850 நியரஸ்ட்டில் இருக்குங்க, 25,900 நியரஸ்ட்டில் இருக்குங்க சொல்லுவோம். கரெக்டுங்களா? இது தப்பு இல்லை, இது கரெக்டான ஒரு பதிவு தான். யாரும் இதெல்லாம் சங்கடப்பட வேண்டாம், ஐயோ தப்பாக சொல்லிட்டு போகணும், கரெக்டான பதிவு தான். ஆனால் இதில் நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஃபில்ட்ரேட் பண்ணுறோம். அப்போது நம்ம ஹை வால்யூம் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ ஒன்று 100 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ், இட் மீன்ஸ் 25,000, 25,100, 200, 300, 400 இது மாதிரி உள்ளது ஹை வால்யூம் எடுக்கிறோம். அப்போ 50 பாயிண்டில் வந்து எனக்கு கம்மியான வால்யூம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓவரால் செக் பண்ணி பார்க்கும்போது 100 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட 50 பாயிண்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வால்யூம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமான ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இருக்கும்.
ஒன்று ஐடிஎம், இன்னொன்று ஓடிஎம். ப்ரோ இப்போ ஏடிஎம், ஸோ நம்மளோட ரூல் படி ஓடிஎம் ஐடிஎம் மட்டும் தான் உண்டு, ஏடிஎம்ங்கிறது இல்லாத ஒன்று. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏடிஎம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அது வேறு கண்டிஷன். ஓகேங்களா? அப்போது ஐடிஎம் ஓடிஎம் அப்படிங்கிற 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு இருக்குது சொல்லியாச்சு. கரெக்டுங்களா? அப்போ அதில் அதிகப்படியான வால்யூம் எங்கே இருக்கும்? ஓடிஎம்மில். அதே போல் 50, 100 எவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருந்தாலும் 100 பாயிண்ட்ஸ், 500 பாயிண்ட்ஸ், 1000 பாயிண்ட்ஸ் இதில் தான் வால்யூம் அதிகமாக இருக்குங்கிறது சொல்லியாச்சு. ஓகேங்களா? அப்போது 25,877.85 அப்படிங்கிற இந்த க்ளோஸ் ப்ரைஸ்க்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஃபிகர் யாரு? 25,900. ஓகேங்களா? ஸோ இந்த 25,900 அப்படிங்கிறதான் ஆக்சுவலி ஏடிஎம். ஓகேங்களா? ஏடிஎம் செலக்ட் பண்ணுறது வேறு கண்டிஷன் நான் சொல்லியிருந்தேன்னா அதான் இது. இப்போ இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா, அப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நியரஸ்ட்டில் க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் இதுக்கு மேலே கீழே இருக்கக்கூடிய 60+ ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய செல்லர்ஸோட ஆக்டிவிட்டி சொல்லியாச்சுல. அப்போ அதில் ஹை வால்யூம் என்ன சொன்னோம்? ரவுண்ட் ஃபிகர் அண்ட் ஓடிஎம் சொன்னோமா? அப்போது 25,900க்கு மேலே இருக்கக்கூடிய கால் ஓடிஎம் யார், 25,900க்கு கீழே இருக்கக்கூடிய புட் ஏடிஎம் யாரும் பார்க்கணும். அப்போ ஓடிஎம்ங்கிறது என்ன சொல்லியாச்சு? இப்போவே க்ளோசிங்க்கு மேலே பார்க்கக்கூடிய காலா ஸ்ட்ரைக் எல்லாமே என்னது? ஓடிஎம். க்ளோஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு கீழே பார்க்கக்கூடிய எல்லாமே யார்? புட்டு ஓடிஎம். ஒருத்தவங்க யாராவது கேட்டுருந்தாங்க, எனக்கு ஓடிஎம் ஐடிஎம் பார்க்க தெரில அப்படின்னாங்களா. அதுக்கு தான் சிம்பிள், நான் ஓடிஎம் மட்டும் சொல்லிட்டேன், ஐடிஎம் அப்படியே ஆப்போசிட்டாக யோசித்து பாருங்கள், எழுதி வச்சு பாருங்கள். ஓகேவா? அப்போது 1 செகண்ட். ஓகே, ஸோ நம்ம ஏதாவது கடமை பண்ணணும்னு நினைக்கும் போது தான் சில தடங்கள்லாம் வரும். அந்த தடங்கள் எவ்வளோ தூரம் வந்தாலும் நம்ம இது என்ன பண்ணக்கூடாதுன்னா பின்வாங்கக்கூடாது. நான் ஏன் இந்த டைலாக் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது. இங்கே ஓடுற டைமையும் இதுக்கு ஒரு 10 செகண்ட் முன்னாடி டைம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்ரவுண்டில் பீப் சவுண்டு கேட்டிருக்கோம். அதுக்கான காரணம் பவர் இஷ்யூ. ஸோ 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப இந்த வீடியோ நான் தொடர்றேன். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி 25,900 கிட்ட மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஏடிஎம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கான மேஜராக இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஓடிஎம் ரவுண்ட் ஃபிகர் எடுக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக வியாழக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த வியாழக்கிழமை க்ளோசிங் வச்சு வெள்ளிக்கிழமைக்கான ட்ரேடை யூஸ் பண்ண போகிறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்டை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த புதுசாக வந்து பார்க்குறவங்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ சார்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் கொடுத்துருப்போம். லாஸ்ட் 2 டேஸ் கொடுக்கல. ஓகேங்களா? ஆனால் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதோட உண்மையான நுணுக்கங்கள் தெரியும். இல்லைனா ஜஸ்ட்டு 10ஓட 11 வீடியோ முடிஞ்சு போன மார்க்கெட் போஸ்ட் மார்டம் வீடியோ மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போது மார்க்கெட்டில் இருந்து நான் சொல்லியாச்சு 25,900 அப்படிங்கிறது ஏடிஎம்மு, 26,000 கால் ஆப்ஷன், ஓடிஎம் கால், 25,800 ஓடிஎம் புட்டு. இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தாங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை வச்சு தான் நெக்ஸ்ட் டேவோட மார்க்கெட்டுக்கு தேவையான ரூலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். அப்போது ஒரு கால் ஆப்ஷன் ப்ளஸ் புட் ஆப்ஷன் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா அங்கே வரக்கூடிய வந்து ஆவரேஜ் பாயிண்ட், பவுண்ட்ரி லைன், பிபின்னு சொல்லக்கூடிய பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, இதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேர் வைப்பாங்க. அவங்க பேர் வச்சு நிறைய பேர்லாம் வைப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இதை வச்சு ஒரு தேரி எழுதுறோம் நம்ம. அந்த தேரி பேர் வந்து ஸ்னைப்பர் தேரி. ஸோ ஸ்னைப்பர்னா என்னங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஷூட்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்னைப்பர் ஷூட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களாம் தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஏன் இந்த இடத்துல ஸ்னைப்பர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஸ்னைப்பர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து வெல் ட்ரெயின்டு பர்சன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து டார்கெட் வந்து கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, ஏம் பண்ணி முடிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இதுக்காக தான் இந்த என்ன பண்ணுவோம் ஸ்னைப்பர் தேரின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் மேலே வரப்போதா கீழே வரப்போதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? 25,900 கால், 25,900 புட்டு.
இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸு காம்போ. ஓகேங்களா? அதே போல் 26,000 கால் ஆப்ஷன், 25,800 புட் ஆப்ஷன், இது காம்போ. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம மார்க்கெட்டோடைய டைரக்ஷனை முடிவு பண்ண போகிறோம். திங்க் பண்ணி பாருங்க. மார்க்கெட் அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்லி கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கா பண்ணிடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க, ஸ்கேம்பிளிங் இல்லையா, சூதாட்டம். இது வந்து இப்போ கேம்பிளிங்காக இருக்கவங்க ஸ்கால்பிங் பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங்கில் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ரியாலிட்டிக்கான வாங்க, ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ளே வாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, செல்லர்ஸ் யார், இவங்களை வச்சு மார்க்கெட்டை பாருங்க சொல்கிறோம் நம்ம இல்லைங்களா. சரி, இப்போது லெவல்ஸ் மார்க் பண்ண போகிறோம். இந்த லெவல்ஸாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 25,877ங்கிறது எனக்கான ப்ரீவியஸாக க்ளோஸ் பாயிண்ட்டு. இப்போ அட் த மணிங்கிறதுக்கு என்ன சொல்லிட்டோம், நம்ம 25,900 சொல்லிட்டு நானே உங்களுக்கு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், இந்த லெவல்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும். இதான் லாஜிக். இதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு கோடை போடுறாங்க, இந்த கோட்டுக்கு மேலே போனால் பை, இந்த கோட்டு கீழே போனால் செல்லி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதே தானே அப்புறம் நீங்களும் சொல்கிறீங்க, அப்படி தான் தோணும். ஆனால் இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய தியரி எல்லாமே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டு வரோம். ஓகேங்களா? சரி, இப்போ தியரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்காங்க, செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ரீவியஸாக செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செல்லர்ஸை தான் நம்புகிறோம். நிஃப்டி 50 வந்து எனக்கு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆச்சுன்னா, நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து பாசிட்டிவ் க்ளோஸ். இதுவே நெகட்டிவ் ஆச்சுன்னா, இந்த நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்டாக்ஸ் நெகட்டிவ் அதிகம் போயிருக்கு. இப்படி இன்னும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் நிப்பாட்டிடலாம். நான் இந்த வெயிட் சொல்லும் போது நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, என்னடா அவர் புதுசாக ஏதோ வளர்றாரு நினைக்க தோணும். ஆனால் இதுதான் உண்மை. ஓகேங்களா? அப்போ நிஃப்டி 50யோட பாசிட்டிவ் நெகட்டிவ் க்ளோஸுக்கு வந்து நிஃப்டி 50யோட மேஜர் ஸ்டாக்ஸ் கிடையாதா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்ன, நிஃப்டி 50யை வந்து ரூல் பண்ணக்கூடிய கால் அண்ட் புட் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் வச்சு தான் என்ன இருக்கு, இந்த ஒரு மூமெண்டம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நிஃப்டி 50 எனக்கு பேரி ஸ்கேலாக இருந்துச்சுன்னா கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த கால் செல்லர்ஸோட ஏம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை கீழே கொண்டு போகணும். இதனால கால் ப்ரீமியம் வேல்யூ இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை எரோட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை அவன் அனுபவிக்கணும். ஓகேங்களா? இதான் லாஜிக். அப்போது புட் செல்லர்ஸோட வேலை என்ன ப்ரோ, வேடிக்கை பார்க்குறதா கேட்டிங்கன்னா வேடிக்கைலாம் பார்க்க மாட்டாங்க. அவன் புட்டோட ப்ரீமியம் செல் பண்ணி மார்க்கெட் டைரக்ஷன் மேலே கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுவான். அப்போது புட்டோட ப்ரீமியம் வேல்யூ இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை ப்ராஃபிட்டை மேக் பண்ணி அவன் அனுபவிக்க நினைப்பான். அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது போத் கால் அண்ட் புட் செல்லர்ஸ்க்கு பிட்வீன் வரக்கூடிய ஃபைட்டு தான். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள். நிஃப்டியில் இருக்கக்கூடிய செல்லர்ஸை பொறுத்து தான் நிஃப்டியோட மூமெண்டம் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் தான் ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் அங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸை பொறுத்து தான் அங்கே மூமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸ்பெரிக்கு பெரிய மூமெண்டம் இருக்கிறதுக்கான காரணம் ஸ்ப்ரிங் தேரி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இடையில ஒரு வீடியோவில், அக்டோபர் மந்த் வீடியோ பிளேஸ் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போது இது ப்ரீவியஸோட க்ளோஸு, இது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போது கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். செல்லர் ஸ்ட்ராங்னா ப்ரீமியம் நல்லா கீழே போயிருக்கும். அப்போ கால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா புட் செல்லர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட்டில் என்னது வெளியே ஓடி இருப்பாங்க. இதுதான் லாஜிக்கு. கரெக்டுங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும். 25,900, 25,900 கால் அண்டு புட் எடுக்கணும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸோடைய ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணுறதுக்கு. 25,900 கால், 25,900 புட் எடுத்தாச்சு. வியாழக்கிழமையோட ஹை பாயிண்ட்டும் க்ளோஸ் பாயிண்ட்டும் மார்க் பண்ணணும். இங்கேயும் ஹை அண்ட் க்ளோஸ் மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஹை அண்ட் க்ளோஸ் எதுக்காக அப்புறம் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹைக்கும் க்ளோஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பொறுத்து தான் செல்லர்ஸ் வந்து நெக்ஸ்ட் டேக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும்.
ஓகேங்களா? ஸோ இந்த ஹை க்ளோஸ் அப்படிங்கிறது 30 பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட்ல இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு பேனிக். ஹையும் க்ளோஸும் 30க்கு நியரஸ்ட்ல இருந்துச்சு, 30 பிலோ இருந்துச்சு அப்படின்னா, ஹையும் க்ளோஸுக்கு மேல மார்க்கெட் போச்சுன்னா இது பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவே ஹைக்கும் க்ளோஸுக்கும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது, 60 பாயிண்ட் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் எவ்வளோ நாளாக இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா க்ளோஸ் டு ஹை கால்டு ப்ராஃபிட் புக்கிங், பட் ஹை அபவ் போச்சுன்னா அது வந்து பேனிக். இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போது ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்க டே சார்ட்டில் ஸ்பாட்டில் அப்போ என்ன சொல்கிறோம்? கால்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்கிறோம். சாரி, அப்போது என்ட்ரி பாயிண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹை கிரியேட் ஆகும்ல, அந்த ஹைக்கு அப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே தான் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா, க்ளோஸுக்கும் ஹைக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா செல்லர்ஸ் அங்கே வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். அது காலாக இருந்தாலும் ஓகே, புட்டாக இருந்தாலும் ஓகே, ஹைக்கும் க்ளோஸுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலே செல்லர்ஸ் டாமினேட் தான். அப்போது இந்த க்ளோஸ் அபவ் இருந்துச்சுன்னா இது ப்ராஃபிட் புக்கிங்காக கிடைக்கும். இதுவே க்ளோஸும் ஹையும் நியர்ஸ்ட் இருந்துச்சுன்னா இது வந்து பேனிக். ஓகேங்களா? இந்த லாஜிக் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ 2 இது எடுத்தாச்சு, செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சாச்சு. அப்போ எனக்கு கால் சைடில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா இந்த 2 லெவல்ஸ்க்கு மேலே போகும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது காலோட ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, டன், சூப்பர். அதே போல் புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்னா இந்த 2 லெவல்ஸ்க்கு மேலே போகும்போது புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? இதான் லாஜிக். இந்த லாஜிக் படி நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் ட்ரேடை பற்றி யோசிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஜஸ்ட் இதை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம், ஓடிஎம் செல்லர்ஸை கேமுக்குள்ளே கொண்டு வரோம். அப்போது இதை என்ன பண்ணுறோம், நம்ம 4 லேஅவுட்டாக சேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு நம்ம வச்ச பேர் வந்து பேட்டல் 4-வே. அப்போது இங்கே வந்து கால் செல்லர்ஸ், இங்கே புட் செல்லர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கால் செல்லர்ஸ்க்கு ஆப்போனன்ட் யாரு, புட்டு. இங்கே எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து ஓடிஎம். அப்போது 25,800 புட் எடுக்கிறோம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், மார்க்கெட்டோடைய ஏடிஎம்முக்கு கீழே போச்சுன்னா புட்டில் வந்து ஓடிஎம், மார்க்கெட்டோட ட்ரேடிங் ப்ரைஸு மேலே போச்சுன்னா காலில் வந்து உங்களுக்கு என்னது, ஓடிஎம். இதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இங்கே புட்டு இருக்குது, $25 எனக்கு என்ன பண்ணணும், கால் எடுக்கணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,000 எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அதே போல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் ஹை க்ளோஸ் மட்டும் மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? வேறு எதுவுமே மார்க் பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஹை அண்டு க்ளோஸை மட்டும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். கன்ஃபியூஷனே இல்லாமல் என்ன பண்ணணும், நம்ம இந்த மார்க்கிங் பண்ணணும். இந்த மார்க்கிங் உங்களுக்கு வந்து இன்னைக்கே போயிட்டு நீங்கள் டேட்டா எடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஆகும். அதனால் வியாழக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, வெள்ளிக்கிழமை நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்று மார்னிங் 7:30 வெள்ளிக்கிழமை 7:30க்கு மேலே உட்காந்து நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்கணும். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து லேட்டாக தான் ஆட் ஆகும், 7:30 மேலே ஆட் ஆகும், சம்டைம்ஸ் 8:15 மேலே ஆட் ஆகும். இந்த க்ளோசிங் ப்ரைஸ் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ மார்க் பண்ணியாச்சு. இது மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய தியரி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது இந்த பிளேசஸ் வந்து மார்க்கெட் மேலே கீழே போகணும்னு சொல்லியாச்சுல்ல, இதுக்கு நம்ம ஒரு 4 ரூல் வச்சுருக்கோம். இந்த 4 ரூல் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ரூல், நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸே என்ன அப்படின்னா 25,900 கால் ஏடிஎம், 25,900 புட் ஏடிஎம், 25,800 புட் ஓடிஎம், 26,000 கால் ஓடிஎம். நான் திரும்ப சொல்கிறேன், நோட்ஸ் எடுக்காமல் அதை பார்க்குறது வேஸ்ட்டு. ஓகேவா? இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குமா? இப்போது இந்த 25,900 ப்ரீவியஸ் டே க்ளோஸில் இருந்து கீழே போகக்கூடியதை அது காலாகவும் இருக்கலாம், ஆறு புட்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த 25,900 கால் ஆறு புட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அவனோட க்ளோஸ் மார்க் பண்ணோம்ல, அதிலிருந்து கீழே போகக்கூடிய ட்ராவலை ஓடிஎம்ல என்ன பண்ணலாம், நம்ம பை பண்ணலாம். லாஜிக். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ நம்ம ரூல் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கீழே போக போகுதுன்னு சொல்கிறோம். அப்போ எதை நோக்கி ப்ரோ போகணும்னு ஒரு டவுட் வரும் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த எதை நோக்கி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஓடிஎம் இருக்குது பார்த்தீங்களா, கால் அண்ட் புட்டோட ஓடிஎம்மோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 98.80 + 67.80 ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 80.3 வருதுங்களா, ஓகேங்களா. ஸோ இந்த 80.30 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 80.30 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏடிஎம்ல மார்க் பண்ண போகிறோம். 80.30 மார்க் பண்ணிட்டோமா. இந்த மார்க்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் மாற்றிக்கோங்க. எல்லா சார்ட்டுமே கண்டிப்பாக என்ன பண்ணணும், 5 மினிட்ஸுக்கு மாற்றிக்கணும். ப்ரீவியஸ் சார்ட்டோட லாஸ்ட் கேண்டில் ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணிக்கணும். அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, கரண்ட் இது அப்படிங்கிறது புரியுதுங்களா லாஜிக்கு. ஓகே, ஸோ இப்படி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், லெவல்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த லெவல்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இது மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ண போகிறோம். தியரி எழுத போகிறோம். இந்த தியரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அஸ் பர் திஸ் கண்டிஷன் மார்க்கெட் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 25,900 கால் ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் போகும்னு சொன்னோம்ல, அந்த டிஸ்டன்ஸ் தான் ப்ரீவியஸ் டேல இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லர்ஸோட ஆவரேஜ் பாயிண்ட், தட் இஸ் கால்ட் ஸ்னைப்பர் லைன். ஓகேங்களா. அப்போ க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவல் ஆகும்போது, ஏடிஎம் க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவல் ஆகும்போது அவனோட ஓடிஎம் இருப்பான்ல, இப்போ 25,900 ஓடிஎம் யாரு, 25,800 புட்டு. அவன் ஸ்னைப்பர் டு ஆப்போனன்ட் க்ளோஸ் டார்கெட். புரிஞ்சுதா. இதுவே 25,900 புட் ஆப்ஷன் க்ளோஸ் டு ஸ்னைப்பர் டிராவல் ஆச்சுன்னா 26,000 கால் ஆப்ஷன் ஸ்னைப்பர் டு 25,000 புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பாயிண்ட் டார்கெட். லாஜிக் புரியுதா. இந்த லாஜிக்கல் தான் முதல் ரூல். ஓகேங்களா. இதை ஸ்பாட்டோட காம்போ பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க, இந்த ரெண்டு லெவல்ஸ்க்கு மேலே இருக்கும்போது புட் செல்லர்ஸ் 25,900 ஏடிஎம் அவனுடைய க்ளோஸுக்கு கீழே வரணும், ஸ்னைப்பர் ட்ராவல் ஆகும். அப்போ ஆப்போனன்ட் ஸ்னைப்பர் வேல்யூ டு இவனோட க்ளோஸ் வரைக்கும் டார்கெட் முடிஞ்சா கால். இதுவே இந்த லெவல்ஸ் கீழே போச்சுன்னா கால் ஆப்ஷன் 25,900 க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவல் ஆகும். இந்த ட்ராவல் ஆகும்போது 25,800 இருக்கக்கூடிய புட்டு ஸ்னைப்பர்ட்டுக்கு இவனோட க்ளோஸ் டார்கெட். லாஜிக் புரியுதுங்களா. சிம்பிளா இருக்கா நம்மளுக்கு மார்க்கெட் ரூலு. இது எப்படி ப்ரோ நடக்கும், இதுக்கு பின்னாடி என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் 25,900 க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் 26,000 கால் செல்லர்ஸும் 25,800 புட் செல்லர்ஸும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக செல்லிங்கில் இருந்தாங்கிறதுக்காக தான். அப்போது நேற்று ஃபுல்லாக செல்லிங் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான ப்ரீமியம் இருக்கக்கூடிய டைம் வேலையும் எரோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை ப்ராஃபிட் அவன் புக் பண்ணி தானே ஆகணும் இல்லைங்களா. இதுவே வந்து இப்போ பேனிக் சிச்சுவேஷன் அப்படின்னா வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறான், மார்க்கெட் விட்டு லாஸ் புக் பண்ணி வெளியே ஓடுறான். அப்போ ப்ராஃபிட் புக்கிங்கிறது பேர்லேயே இருக்கு, லாபத்தை அவன் கொண்டு போகிறது. அப்போ பேனிக் அப்படிங்கிறது லாஸை புக் பண்ணுறது. அப்போ அவன் லாஸ் யார்கிட்ட போவோம், அவன்கிட்ட தான் ப்ராஃபிட்டாக மாறும். ஏன்னா செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் ஒருத்தன் கிடையாது, அவன் கால் சைடில் நிற்பான், புட் சைடில் நிற்பான். ஓகேங்களா. அப்போது இங்கே அவனுக்கு லாஸஸ் இருந்தால் இங்கே ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கிட்டு இருப்பான். செல்லர்ஸ்ங்கிறது ஒருத்தன் கிடையாது. அதே போல் ஜஸ்ட் ஒன் இன்ஸ்டியூஷன் கிடையாது, மோர் நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன் உங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்னொரு பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வரணும் மார்க்கெட்டுக்குள்ள. ஓகேங்களா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் எல்லாத்தையும் புரிஞ்சு எழுதி வச்சுக்கிட்டீங்களா. இப்போ ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா, க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவல் ஆகும்போது ஓகே சொல்லிட்டீங்க, ஓடிஎம் ஸ்னைப்பர் டு ஆப்போனன்ட் க்ளோஸ் டார்கெட்ட்டீங்க. ஓகே. அப்போ ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஏடிஎம்மோட ஸ்னைப்பர் பாயிண்ட் பிரேக் டவுன் ஆகும். அப்போ இது மாதிரி ஏடிஎம்மோட ஸ்னைப்பர் பாயிண்ட் பிரேக் டவுன் ஆகும்போது ஓடிஎம் கண்டிப்பாக ஏடிஎம்மோட க்ளோஸ் அப்பர் சைடு நின்னா மட்டும்தான் ஃபர்தர் மூமெண்டம் நடக்கும். ஓகேங்களா. இது ரெண்டாவது ரூல். இதுவே ஆஃப்டர் 12:30க்குனா ஏடிஎம் ஸ்னைப்பர் பிலோ இருக்கும்போது
ஆப்போனண்ட் ஸ்னேப்பர் அபோவ் இருந்தாலே போதுமானது. இந்த லாஜிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது மறந்துடக்கூடாது யாருமே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ரூலை வச்சு தான் மொத்த மார்க்கெட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறோம். இப்படி ரூல் படி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அஸ்பர் ரூல் ட்ரேடு, அஸ்பர் ரூல் நோ ட்ரேடு தான். அப்போ ட்ரேட் மினிமைஸ் ஆயிருமா? கமெண்ட்ஸ் போய் பாருங்க, எவ்வளோ பேர் இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ட்ரேட் வந்து மினிமைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பேர் அவங்க வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்களா. நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, அப்போ என்னோட மார்க் என்ன செய்யணுங்கிறத எழுதி கொடுத்தாச்சா, நம்ம வேலை கிடச்சிருச்சா நம்மளுக்கு? இப்போ நீங்கள் ஓப்பனிங்க பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 லெவல்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்காங்க. கரெக்டுங்களா? சரி, அப்போது ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் என்றைக்குமே ட்ரேட் பண்ணக்கூடாது மார்க்கெட்டில். இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு பிகினர் ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. பிகினர் அப்படிங்கிறது வருஷத்தை பொறுத்து கிடையாது. ஓகேங்களா? கன்சிஸ்டண்டாக நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்களா இல்லை கன்சிஸ்டண்டாக லாஸாக இருக்கீங்களா பொறுத்து தான் பிகினராக எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக சொல்லக்கூடியது. நீங்கள் 10 வருஷம் இருக்கு, 20 வருஷம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நான் 2 வருஷம் தான் இருக்கேன், 3 வருஷங்கிறதுக்காக நீங்கள் பிகினரும் கிடையாது. இந்த கான்செப்டில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு ரிசல்ட் எடுத்திருக்கீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் பிகினரா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்கிறது புரியும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணாமல் நீங்கள் மொதல் பாயிண்ட்ஸில் ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டு. சரிங்க, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கும் ஏடிஎம்க்கும் பிலோ தானே ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் கீழே தானே போகணும். ஏன் ப்ரோ மேலே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு அதை என்ன பண்ணுறேன் அப்படிங்க பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம சொன்ன ரூல் என்ன, ப்ரீவியஸ் டேவோடைய க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவல் என்ட்ரி பாயிண்ட் சொன்னோமா? சாரி, இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்திருக்கு. நம்ம போட்ட லெவல்ஸ் என்ன அப்படின்னா 80.30 தானே லெவல்ஸ், கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் க்ளோஸ் பிலோ இருக்கு, இதனால 25,900 காலை பார்க்குறேன், அவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கான். அப்போ கண்டிப்பாக ஸ்னேப்பர் ட்ராவல் ஆகக்கூடிய இங்கே நம்ம ட்ரேட் பண்ணணும். இதான உலக வழக்கம். என்ன நடந்திருக்கு, க்ளோஸ் பிலோ இருக்கான், அப்போ எங்கே போயிருக்கணும், ஓடிஎம் ஸ்னேப்பர் பாயிண்ட் அபோவ் போகணுமா? ஸ்னேப்பர் பாயிண்ட் என்ன 80.30வா? 80.30 போக்குறோம், மார்க் பண்ணியாச்சுங்க. 80.30 மார்க் பண்ணியாச்சு. இந்த 80.30க்கு மேலே மார்க் போக முடிஞ்சா? முடியலையா? அப்போ ஓப்பனிங்லே தெரிஞ்சிருச்சா இது வந்து ட்ராப் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். லாஜிக் கிடச்சிருச்சா? இதை ட்ராப் பண்ணுறாங்க என்ன ப்ரோ ஆகும், இப்போ மார்க்கெட்டில் ரிவர்சல் ஆகும். இதான் மேனிப்புலேஷன். க்ளோஸ் பிலோ இருந்து எனக்கு என்ன பண்ணலை, ஸ்னேப்பர் அபோவ் போகலை. அப்போ கண்டிப்பாக என்ன அர்த்தம், செல்லர்ஸ் இங்கே செல் பண்ணியும் ஆப்போனண்ட் செல்லர்ஸ்ட்டு என்ன பண்ண முடியல, பை பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் இல்லை பையா. அப்போ என்ன பண்ணுவான், புதுசாக கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணுவான். இதான் லாஜிக். இப்போ நிறைய சொல்லுவீங்க, ஆமாம் முடிஞ்சு போச்சு மார்க்கெட் என்னாலும் சொல்லலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிணறு விட்ட ரசீது கையோடு கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதான் அந்த ரசீது. காலையில் 9:22க்கு நல்லா பாருங்க, 9:22க்கு 26,000 கால் ஆப்ஷனை 76 என்ட்ரி எடுத்திருக்கேன். மார்க்கெட் 9:15க்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 7 நிமிஷத்தில் 76 இதோட என்ட்ரி எடுத்திருக்கேன். திங்க் பண்ணி பாருங்க, நான் சொன்னது என்ன, மார்க்கெட் க்ளோஸுக்கு பிலோ இருக்கு, இவன் க்ளோஸ் பிலோ இருக்கான். ஆனால் எனக்கு என்ன பண்ணலை, இவன் 80 மேலே போகலை. கரெக்டுங்களா? இது மேனிப்புலேஷன் தெரிஞ்சுக்கிட்டு வித்தின் 7 நிமிஷம் நான் முடிவு பண்ணுறேன். இந்த கேள்வி முடிஞ்சு 2 நிமிஷத்தில் முடிவு பண்ணுறேன். கால் தான் பர்ஃபார்ம் பண்ண போகுது, கால் செலர்ஸ் தான் இன்னைக்கு ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு புக் பண்ண போகிறாங்க நான் பார்க்குறேன். கரெக்டுங்களா? இப்போ கொஞ்சம் பிகினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் சரி க்ளோஸ் பிலோ வந்துட்டான், இந்த ஸ்னேப்பர் ட்ராவலை பிடிக்கலாம், அப்போ 80ல் என்ட்ரி எடுத்து 106 பிடிக்கலாம்னு நினைப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ 106 நம்ம என்ன பண்ணலாம், மார்க் பண்ணி காட்டலாம். 106 மார்க் பண்ணியாச்சா? அப்போது என்னாச்சு உங்களுக்கு, ஆக்சுவலி 80 இந்த ரேஞ்ச் இருக்குது, 80 இல்லையா, 80ங்கிறது இந்த ரேஞ்ச் இருக்குது. பட் என்ன பண்ணியாச்சு, அதுக்கு முன்னாடி 78 76 பிடிச்சாச்சா மார்க்கெட்டில்.
குவாலிட்டி ஹைட் பண்ணிட்டாங்க. கல்லடி பட்டெல்லாம் படலாம், சில அடிகள்லாம் படக்கூடாதுட்டாங்க. அதனால செப்டம்பர் மந்த்துக்கு அப்புறம் நம்ம எந்த விதமான குவான்டிட்டிஸும் ரிவீல் பண்ணல. ஓகேவா? ஸோ அஸ்பர் கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, எனக்கு இங்கேயே என்ட்ரி டிக்கெட் ஆயிடுச்சா? அப்போ எப்படி எனக்கு என்ன ஆகும், 106 போகும் தெரியும்ல லாஜிக்கலி. 106ங்கிறது இந்த இருக்கா, காலையில 28 to 30 பாயிண்ட் முடிஞ்சா. இப்போ நீங்க கேட்கலாம், கரெக்ட் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி அஸ்பர் ரூல் 1 க்ளோஸ் டு ஸ்னேப்பர் டிராவல், இங்க ஸ்னேப்பர் டு க்ளோஸ் பாயிண்டை பிடிச்சிட்டீங்க, சூப்பர். இங்க திரும்ப ஸ்னேப்பரை பிரேக் டவுன் பண்ணிட்டான், க்ளோஸுக்கு அப்பர் சைடு போயிட்டான்ல நீங்க சொன்னபடி. அவன் ஃபர்தரா மேலே தானே போய்க்கணும், ஏன் போகல அப்படின்னா, இதுதான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கப் போகுங்க, அதை விட்டுருங்க, திரும்ப ஒரு கப் போனா பிடிங்க. என்ன போச்சா, போறதுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சா மார்க்கெட்டு? கொடுக்கல. கரெக்டுங்களா? அப்போ எப்போ இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதோ அப்போ நமக்கு என்ன ஆகுது, இங்கிட்ட என்ட்ரி டிக்கர் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எதாவது சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், யூ ஷேப் ரெக்கவர் சொல்லுவோம், இல்லை வி ஷேப் ரெக்கவர் சொல்லுவோம். அதுதாங்க நடந்திருக்கு ப்ரோ. இல்லை இதெல்லாம் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ட்ரேட் பண்ண பயமா இருக்கு அப்படின்னா, திரும்ப இவன் எப்போ க்ளோஸ் பிலோ வரானோ அப்போ இவன் ஸ்னேப்பர் பாயிண்ட் அப்போ போவான்ல, அப்போ போய் அவங்க என்ட்ரி எடுக்கலாம். அவசரமே படாமல் நிதானமாக போய் அங்கே என்ட்ரி எடுக்கலாம். மார்க்கெட் எங்கேயும் போக போகிறது இல்லைங்க, இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? சில லாஜிக்கல் சில ரூல்ஸை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் பண்ண முடியும். சரி, அப்போ அதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் எனக்கு லேட்டாக தான் ட்ரேடே பண்ணேன். இதெல்லாம் உங்களுக்காக நான் காட்டுறேன். ஸோ 10:22க்கு 68 என்ட்ரி எடுத்துருக்கேன். இது வந்து 25,800 புட்டு. கரெக்டுங்களா? இந்த அரைக்கு என்ட்ரி பாயிண்ட்டுங்க, 10:22க்கு 68 ரேஞ்சஸ் கிடச்சிருச்சா? இப்போ எனக்கு தெரியும் எங்கே போக போகுது. ஆக்சுவலாக இந்த க்ளோஸ் டு ஸ்னேப்பர் டிராவல் எனக்கு ட்ரேடு 10:35க்கு எனக்கு ட்ரேடு முடிஞ்சு போச்சு. ஏன்னா டேப் பண்ணிட்டான்ல, அது எனக்கு கிடைச்சாலே மார்க்கெட் என்னது எத்தனை, 10:35. கரெக்டுங்களா? 26 பாயிண்ட் முடிஞ்சா. காலையில் முதல் ட்ரேடு, காலையில் 2ஆம் ட்ரேடு முடிஞ்சா மார்க்கெட்டில் 50 பாயிண்ட். எவ்வளோ நாள் குவான்டிட்டி போடலாம், என்னோட பழைய குவான்டிட்டி பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ போட்டிருப்பேன்ங்கிறது நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், சிம்பிளாக முடிஞ்சா. இதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுமா என்ன, இந்த ரேஞ்சஸில் போய் நான் சண்டை போடணுமா மார்க்கெட்டுக்குள்ளே? கடைசி இடத்துல என்ன பண்ண மார்க்கெட்டு, ஸ்னேப்பர் பிலோ வந்தான். அப்போ ஸ்னேப்பர் பிலோ வந்துட்டான்ல, அப்போ ஸ்னேப்பர் அபவ் போனால் என்ட்ரி தான், ஸ்னேப்பர் அபவ் தான் மார்க்கெட் நிற்குது. ஆனால் பாருங்கள் சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. இது மாதிரி சைடு வேஸும் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும், ப்ராப்பரான ஒரு மென்டாட்ட போன ஒரு வழி கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இன்றைக்கோட வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். இது இன்னும் சில அட்வான்ஸ் லெவல்ஸ் ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வீடியோட பிளேஸ் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்கு வந்து 400+ லைக்ஸ் வரும்போது இந்த இண்டிகேட்டர், ஆக்சுவலாக என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் மார்க் பண்ணக்கூடிய ஸ்னேப்பர் நீங்களா கால்குலேட் பண்ணி மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் செலக்ட் பண்ணாலே போதுமானது. ப்ரீவியஸோட ஹைஜி, க்ளோஸு, லோவு, ஸ்னேப்பர் இது மாதிரி எல்லாமே வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 400+ லைக்ஸ் வரும்போது இதோட சோர்ஸ் கோடு சொல்லுவோம். இந்த சோர்ஸ் கோடு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டிரைவ்லேருந்து இங்கே ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். இதை சோர்ஸ் கோடிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதில் போயிட்டு பின் எடிட்டர், இந்த பின் எடிட்டர் போனதுக்கப்புறம் கிரியேட் நியூ இண்டிகேட்டர் கொடுங்க. நம்ம சோர்ஸ் கோடை இங்கே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் R2 சார்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான காசும் பே பண்ண போகிறதில்ல. பட் உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்டும் தென் 400+ லைக்ஸும் வந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ லைக் பண்ணவங்க மட்டும் இந்த சோர்ஸ் கோட் யூஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணாமல் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு, இந்த இருக்குது மேக்ஸ் பேஸ்டு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேவா? இதில் ரூல் 4ங்கிறது ப்ரீவியஸ் டே செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் பாயிண்ட்டு, ஆல்சோ ஸ்னேப்பர் பிலோ இருக்கும்போது ஐடிஎம்மோடைய கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் வச்சு நம்ம அடுத்த டார்கெட் போய் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதங்க அக்டோபர் மந்த் பிளேலிஸ்ட் போய் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். டவுட் வந்து கேளுங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து எஸ்எம்சி ஹார்மோனிக்கு போயிடலாமா? ஓகே. இப்போ எஸ்எம்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க எல்லாருமே. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான், எதுவுமே வேஸ்ட் கிடையாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் நான் ஏன் படிக்கணும், இந்த கொஸ்டின் எல்லாருமே அவங்களோட மனசாட்சிக்கிட்ட கேட்டுட்டு டெக்னிக்கல் நாலேஜ் பற்றி யோசிங்க. ஏன்னா இங்கே நிறையா பேர் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பை செல் பண்ணுறது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒன்று தான். பட் நமக்கு நிறையா பேர் இதுதான் பங்குச்சந்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது தப்பு
ஓகேங்களா? அப்போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கம்பெனிஸ்க்கு தேவையான ஃபண்ட் ரைஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு நம்மளும் ஒரு விதமான பார்ட்னர்ஸாக மாறுறோம். பார்ட்னர்னாலே லாப நஷ்டத்தில் பங்கு உண்டு. ஓகேங்களா? அதுதான் ஷேர் மார்க்கெட்டு. ஓகேங்களா? அப்போது இந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங் ஆர் சம் ஹெட்ஜிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வேணும். அப்போ இந்த மினிமம் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து அக்யூரேசி அப்படிங்கிறது வேணும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு வேணும். இந்த ரெண்டுல எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான், சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லுவாங்க, பட் அது இது கிடையாது. நிறைய பேர் இது அப்படி வராது, அந்த சேனல் இப்படி பார்த்தனே, இது இப்படி வராது, இந்த சேனல் இப்படி பார்த்துன்னு சொன்னீங்கன்னா அந்த சேனலை போய் பாருங்க, நமது வேண்டாம். ஏன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் டவு தியரியிலிருந்து அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து அதில் வரக்கூடிய மேனிப்புலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஃபிளிப், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சேஞ்ச் அவுட் பண்ணிட்டு இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான மார்க்கெட்டுக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு மெத்தட் தான் நாம இதை ஃபீல் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் ஃபுல்லாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்துருக்கனால. ஸோ அப்போ அதில் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு, லிக்விடிட்டி, சப்ளை டிமாண்ட், தென் ஃபிபனாச்சி, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த செட்டப்பே ஃபுல்ஃபில்ஜாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரிலேட்டட் வரக்கூடிய ஹார்மோனிக். ஸோ ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து டைரக்ஷனல் ட்ரேடு கிடையாது, ரிவர்சல் ட்ரேடு. அது நிறைய பேருக்கு அந்த விஷயங்களுமே தெரியாமல் ஹார்மோனிக் போய் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஹார்மோனிக் அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் ட்ரேடு. இந்த ரிவர்சல் ட்ரேடு வந்து மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த ரிவர்சல் ட்ரேடு சம்டைம்ஸ் ஃபெயில்ட் ஆகும். அதுக்கு பின்னாடி வந்து நியூஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நண்பா, நியூஸை பார்த்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்லை, நியூஸே போதுமானது. ஓகேங்களா? ஸோ எந்த விதமான நியூஸாக இருந்தாலுமே டெக்னிக்கல் ஒர்க் ஆகணும், அதை மறந்துடக்கூடாது. இப்போ மார்க்கெட்டில் ஏதாவது நல்ல பேட் நியூஸ் இருக்கா? சைனாவும் யூஎஸும் என்ன பண்ணிட்டாங்க, டாரிஃப் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட், இல்லையா? ஆனால் மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கீங்க. திங்க் பண்ணி பார்த்தீங்களா? பல போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் மார்க்கெட்டுங்கிறது மேலே போச்சுல. நம்ம ஒன்னோட பைசோன் கொடுத்தோம்ல. ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதனால் நியூஸுக்கும் டெக்னிக்கலுக்கும் சம்மந்தமே கிடையாது. நியூஸுங்கிறது யானை வரும் பின்னே, டெக்னிக்கலுங்கிறது மணி ஓசை வரும் முன்னே. ஓகேங்களா? அப்போ ஹார்மோனிக்ங்கிறது ரிவர்சல் பேட்டர்ன். பட் அந்த ரிவர்சல் பேட்டர்ன் சம்டைம்ஸ் ஃபெயில்ட் ஆக தான் செய்யும். அதுக்கு தான் ப்ராப்பரான டெக்னிக்கல் அனலைசிஸ் சொல்லக்கூடிய எஸ்எம்சி வேணும். ஓகேங்களா? அப்போ இந்த ரிவர்சல் பேட்டர்ன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பாயிண்ட் பேட்டர்ன் சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலி ஒன்றும் கிடையாதுங்க, ஃபிபனாச்சிலேருந்து காப்பி அடிச்சு உள்ள போட்டால் தான். டைரக்ஷன் சைடில் ரீட்ரேஸ்மெண்ட் பிடிச்சி எடுக்கக்கூடிய ட்ரேடு, இதுதான் 3 பாயிண்ட் பேட்டர்ன். ஸோ 4 பாயிண்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க, இது பக்காவான ரிவர்சல் பேட்டர்ன். இங்கிறது கீழே வருங்கிறது மேலே வரும் சொல்லுவாங்க. இது வந்து 4 பாயிண்ட் பேட்டர்ன். ஸோ அதுக்கப்புறம் 5 பாயிண்ட் பேட்டர்ன் சொல்லக்கூடியது வந்து MW தான் நம்மளுக்கு 5. இது வந்து டைப் 1, இது டைப் 2. இது மாதிரி 2 விதமான இது இருக்குது. எல்லாமே நம்ம அடுத்தது போய் மென்டர்ஷிப்பில் பார்க்க போகிறோம். ஜனவரி மந்த்லேருந்து அதுக்கான அப்படியே டிசம்பர் லாஸ்ட்டில் கொடுக்க அப்படின்னு சொல்லியாச்சுல. இப்போதைக்கு நம்மளோட மென்டர்ஷிப் என்னன்னா நவம்பர் 10 நோட் பண்ணிக்கோங்க. ஹைலி லேர்னிங் கான்செப்ட்ஸோட HLC கான்செப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் எவ்ரி மந்த்து. இந்த நவம்பர் டிசம்பர் கொஞ்சம் ஸ்பெஷல். ஓகேங்களா? அது ஏன் சொல்லிட்டு நாளைக்கு ஃபீட்பேக் வீடியோ கொடுப்பேன்ல, அக்டோபர் மந்த் ஸ்டூடெண்ட்ஸ், அதை பார்த்து அவங்களுக்கே புரிய வரும். அதை பார்த்துட்டு யாரெல்லாம் இந்த மாதம் மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணலாமா வேண்டாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கும், உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு இது கொடுக்கும். ஒரு 1.5 hours அந்த வீடியோ இருக்கும், பொறுமையாக பார்த்தீங்கன்னா HLC மென்டர்ஷிப் என்னங்கிறது புரியும். அதுக்கு விருப்பம் இல்லாமல் 7598070604 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. டவுட் இருந்தால் கால் பண்ணலாமான்னு கேட்டு உங்கள் டைமை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டைமில் கால் பண்ணி பேசிக்கோங்க. ஓகேங்களா? இதான் இதோட ரூல்ஸ். ஸோ ஃபீஸ் அப்படிங்கிறது 10.5K வரும். இது 1 lakh நிஃப்டி பை பண்ணுறதுக்கான சைக்காலஜிக்கல் அமௌண்ட் தான். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்காம அந்த டெக்னிக்கல் அனலைஸில் வரக்கூடிய ட்ராபேக்கை எப்படி சைக்காலஜிக்கல் ஃபேஸ் பண்ணி நம்ம கரெக்டான பாதைக்கு போகணுங்கிறத சொல்லிக் கொடுப்போம். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அவசரப்படாமல் நிதானமாக என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரேடுங்கிறத பற்றி யோசிக்கலாம் மார்க்கெட்டில். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ஃபால் ஒன்று நடந்துச்சுல, இந்த ஃபாலுக்கான ரியல் ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதான் இந்த எஸ்எம்சி ஹார்மோனிக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருந்தோம்ல,
மார்க்கெட்டில் ஒரு 300 பாயிண்ட் ரேலி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு சரியாக டேட் ஞாபகம் இல்லை, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய ரேலிக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தோம், அது நடந்து முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டில். கரெக்டுங்களா? ஸோ இப்போது திரும்ப ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் 1 ஹவர் சார்ட் வச்சு. இது 1 ஹவருடைய லாஸ்ட்டாக வந்த புல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோமா? கரெக்டாக மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபால் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் மேலே தான் போகும் சொன்னோம், போயாச்சு. இது வரைக்கும் ஓகே இல்லையா? கிட்டத்தட்ட 24,800 ஒரு என்ட்ரிஸ் கொடுத்துருந்தோம், டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ்டு சொல்லியாச்சு இல்லையா? இப்போது இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம போனவர் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இது மார்க்கெட்டோடைய லோ டு ஹை ஃபிபனாச்சி போடும்போது 0.5 to 0.62 வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இங்கே தான் பையிங் ப்ரெஷர் ஷோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோமா? எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல. ஆனால் இங்கே வரதுக்கு சம் ரிவர்சல் செட்டப் நமக்கு கிடைச்சாதான் வரும், இல்லைனா அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கேருந்து கீழே வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ எத்தனை பேர் நம்மளுடைய வீடியோ ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் கொடுத்துருப்போம், டெய்லி நம்ம லெவல்ஸ் கொடுப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல லெவல்ஸ் கொடுத்துருப்போம், அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? 26,065 ஒரு லெவல்ஸ் கொடுத்துருக்கோம்ல இந்த இடத்துல. எத்தனை பேர் நோட் பண்ணி பார்த்தீங்க மார்க்கெட்டில்? என்ன 26,065 இந்த வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. எங்கிறது மார்க்கெட் 2 டைம்ஸ் ஃபால் ஆயிருக்கு? ஏன் அந்த இடத்துல இருந்து ஃபால் ஆயிருக்கு? எல்லாமே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் அனலைசிஸ் சொல்லக்கூடிய எஸ்எம்சி தான். அதை தான் நீங்கள் நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்ன வரைக்கும் புரிஞ்சு. மார்க்கெட் 2 புள்ளிஸாக இருக்குது, புள்ளிஸாக போய் கீழே வரணும், போதுமான அளவு லிக்விடிட்டி இல்லை, ஆர்டர்ஸ் இல்லைனா அந்த ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான கீழே வந்து திரும்ப மேலே போகும். கரெக்டுங்களா? அப்போ கீழே வரணும்னு நினச்சா கூட இங்கிருந்து சம் செல்லிங் கிரியேட் ஆகணும்ல. ஸோ அப்போ அந்த செல்லிங் எங்கே கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே சார்ட்டில் இந்த பிளேசஸில் ஒரு ஜோன் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பியர் ஓபின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த பேர் கேண்டிலுக்கு முன்னாடி ஒரு புல் இருக்குல்ல, இந்த பேருக்கு முன்னாடி புல், இவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய செல் ஆஃப்க்கு முன்னாடி நடந்த ட்ராப் பை ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராப் பை ஜோன் அப்படிங்கிறது டே சார்ட்டில் வச்சிங்கன்னா 4 or 1 வச்சு பார்த்தீங்கன்னா 2 விதமான லெவல்ஸாக கிடைக்கும். ஸோ அப்பர் சைடு ஒரு லெவல்ஸு, லோயர் சைடு ஒரு லெவல்ஸு. ஒரே ஒரு விஷயங்க, நம்ம வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் போய்கிட்டு இருக்கோம், எனக்கு மேக்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் போகுதுன்னா இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஜனவரி மந்த் மென்டர்ஷிப் எடுக்க போகிறோம், அதுக்கான ப்ரொமோஷன் கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? எனக்கு வந்து சில விஷயங்கள் தெரியுது, அதை நாங்கள் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல இந்த விக்கு மட்டும் மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த விக்கு அப்படிங்கிறது என்னன்னா பையிங் ப்ரெஷர் ஷோ பண்ணியிருக்காங்க. அதாவது மார்க்கெட் ஓப்பனிங்க இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கான், அதுக்கப்புறம் பையர் சொல்ல வந்திருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ இங்கே இருந்தவங்களாம் யாரு? செல்லர்ஸ். அந்த செல்லர்ஸை என்ன பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 34,90 பிட்வீன் பாயிண்ட் தான் என்ன பண்ணியிருக்கேன் நான் 26,065 சம்திங்கில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ லாஜிக் புரியுதா? அந்த 26,065 எங்கிட்ட வந்துச்சுங்கிறது தெரிஞ்சிருச்சு அவங்க எல்லாத்துக்கு. ஆனால் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸுங்க, நான் எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயத்தை நான் ட்ராப் பண்ணுறேன். அதுதான் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய பிளாக் லைன் கீ லெவல்ஸ். 25,822 மார்க் ரோஸ் ஆச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ தூரம் போச்சு? என்னைக்கு போட்டிருக்கோம் அந்த சார்ட்டு? ஆக்சுவலாக அக்டோபர் 28 போட்டிருக்குமா? அக்டோபர் 28 என்ன பண்ண மார்க்கெட்டு? இந்த 28 ஸோ 825 நேரம் 200 பாயிண்ட். திங்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணியாச்சு, அங்கிருந்து இவ்வளோ ஃப்ரீ ஃபால் நடந்துகிட்டு இருக்கா? எல்லாமே நம்ம இருக்கு, கட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா? சரி, இது ஓகே ப்ரோ. பட் செல் ஆஃப் ஆனதுக்கான ரீசன் என்ன ப்ரோ? 28 நீங்கள் போட்டிருக்கீங்க, 26,062 மார்க் செல் ஆக போகுது. கரெக்டு தான், செல் ஆஃப் ஆயிருக்கு. பட் ரீசன் என்ன ப்ரோ? ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும், சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து செல் ஜோனுங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? அப்போ அந்த செல் ஜோன் வந்து மார்க்கெட் கீழே விழணும் அப்படின்னா 2 புள்ளிஸாக இருக்கும் போது செல் ஜோன் ஃபர்ஸ்ட் ஃபெயில்டாக தான் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கீழே விழணும் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் 1 ஹவரோ 5 மினிட்டோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். 1 ஹவரும் புள்ளிஸாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ வேறு யார் இருக்கா? 5 மினிட்ஸ் தான் இருக்கா. அப்போ 5 மினிட்ஸில் எனக்கு இங்கே கிடைச்ச செட்டப் என்ன மாதிரி செட்டப் இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது லாஸ்ட்டாக கிடைச்ச ஹை, இதுக்கப்புறம்
சம் ரிவர்சல் ஆயிடுச்சு. திரும்ப மார்க்கெட் மேலே போனால் பட் ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆக முடியாமல் இந்த லோவை பிரேக் டவுன் பண்ணிட்டான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய செல்லர்ஸுக்கு மேலே ஃபர்தராக பையிங் ப்ரெஷர் கொடுத்தும் மேலே போக முடியல. அப்போ அந்த பையர் கீழே மோர் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வந்துட்டாங்கிற ஷோ பண்ணுறாங்களா? ஸோ இப்படி வர்றது பேர் தான் ஸ்டாப் ஹண்ட். ஸோ இதுக்கு பேர் ஸ்டாப் ஹண்டு. இந்த ஸ்டாப் ஹண்டுக்கு அப்புறம் இந்த மிட்டு பிரேக் அவுட் ஆகுதுல, இது பேர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஹை விக்குங்கிறது எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செல்லிங் ஆர்டர்ஸ். ஹை விக் கால்டு செல்லிங் ஆர்டர்ஸ். அப்போ ஒரு ஹையர் ஃபார்மேஷன் போகும்போது லாஸ்ட்டாக வச்ச ஹைக்கு மேலே திரும்ப போக முடியாமல், அதாவது பாடி க்ளோஸ் ஆக முடியாமல் திரும்ப கீழே பாடி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இது பேர் ஸ்டாப் அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ட்ரெண்டே புல்லிஸ் இருந்தாலும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லாஜிக் புரிஞ்சா? சரி, அப்போ ஓபி ஓகே. இது எவ்வளோ தூரம் போகும்? ஓகே, அதுக்கு நம்ம சொல்லிடலாம். ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஸாக இருந்துச்சுன்னா ட்ராவல் டு சப்ளை. ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் பேரிஸாக இருந்துச்சுன்னா ட்ராவல் டு டிமாண்டு. இதுவே ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் புல்லிஸாக இருக்கும் போது செல் செட்டப் கிடச்சிச்சுன்னா திரும்ப ட்ராவல் டு டிமாண்ட். ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸாக இருந்துச்சுன்னா ட்ரெண்டு ரிவர்சல் பேட்டர்ன் கிடச்சிச்சு அப்படின்னா ட்ராவல் டு சப்ளை. குழப்பற மாதிரி இருக்கும்ல? நோட்ஸ் எடுத்து சொன்னல, உட்காந்து ட்ரா பண்ணி சொன்ன விஷயத்தை எழுதி பாருங்க, புரியும். ரீவெண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, அப்போ இந்த பிளேசஸோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்படிதான் போயிருக்கான் இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது இந்த இடத்துல மார்க் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணி வச்சாச்சு. அப்போ இந்த பிளேஸ் எனக்கு மார்க்கெட், நான் சொல்லிட்டேன்ல மார்க்கெட் ட்ரெண்டு இது ஃபுல்லாக புல்லிஸாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் லோ தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்குங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, போன வாரமே வீடியோ கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு புரியும்ல. ட்ரெண்டு நான் பேரிஸ் 5 மினிட்ஸ் எங்கேயா சொன்னேன்னா சொல்லல, புல்லிஸ் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் 2 நாள் நான் வீடியோ போட முடியல, அது உங்களுக்கு தெரியும், எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னு இல்லையா? சரி, அப்போது மார்க்கெட் கண்டிப்பாக என்ன ஆகணும், இந்த பிளேஸுக்கு வரணும். பட் இருந்தாலும் இங்கே ஒரு சில மேனிபுலேஷன் நடக்கும் மார்க்கெட்டில். அது ஏங்கிறது நம்ம அடுத்து இம்பார்ட்டன்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பாக என்ன ஆக போகுது, மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு தான் வரணுங்கிறத லாஜிக்கா. அப்போது இந்த இடம் டேப் பண்ணிட்டானா தெரிஞ்சிருச்சா? ஸோ அப்போ நேரம் எங்கே வரணும், இங்கே வரணும் மார்க்கெட் இல்லையா? ட்ராவல் தெரியுதா? எந்த அளவுக்கு புள்ளி வச்ச பாதையில் கோலம் வரைஞ்சிருக்குன்னு தெரியுதுங்களா? லாஜிக் புரியுதா? இப்போ புரிஞ்சிருக்கும்ல. 26,065 எப்படி நான் 28ஆம் தேதியை கொடுத்தேன், அந்த 25,065 மார்க்கெட் எப்படி ஃபாலோ ஆச்சு புரியுது? எல்லாத்துக்குமே வந்துருச்சா லாஜிக்கு? சரி ப்ரோ, எல்லாம் ஓகே. இந்த ஹார்மோனிக்னு ஒன்று சொன்னீங்களா, அது இங்கே எங்கே இருக்கு? ரொம்ப சிம்பிள் நண்பா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹார்மோனிக் அப்படிங்கிறது எந்த டைம் ஃப்ரேம்னாலும் பார்க்கலாம், தப்பே கிடையாது. பட் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஹார்மோனிக் படி பார்க்கும்போது இங்க இருந்து டவுனு, இது ஒரு ஏற்றம், திரும்ப ஒரு டவுனு, கரெக்டுங்களா? ஆல்ரெடி இங்கிருந்து ஏறுறதுக்கான ஒரு பேட்டர்னை போட்டு காட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது வந்து 1.272 சொல்லக்கூடிய ஒரு பிளேசஸ், ஆல்சோ சப்ளை ஜோனு, காம்போ மீட்டுங்க. அப்போ மார்க்கெட் எங்கே வரோம், இங்கே தாங்க வரோம் மார்க்கெட்டு. முடிஞ்சா? அப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த இடத்துல, மேக்ஸ் பார்த்தாச்சு, எஸ்எம்சி பார்த்தாச்சு, ஹார்மோனிக் பார்த்தாச்சு, இன்னும் ஹெட்ஜிங் மட்டும் இருக்கு. இந்த ஹெட்ஜிங் எதுக்கு? இதை மாதிரி எப்போல்லாம் செட்டப் கிடைக்கோ பயம் இல்லாமல் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். அப்போ பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஹெட்ஜிங் பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு ஹெட்ஜிங் ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து 2 விதமான ஹெட்ஜிங் பண்ணலாம். ஆக்சுவலாக ஹெட்ஜிங் சொல்கிறத விட ஸ்ப்ரெட்டு சொல்லுவேன் நான் வந்து இதை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் பேர், நான் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னா மார்க்கெட் 26,100 இருக்குது. ஸோ 26,100 புட் ஆப்ஷனை பை பண்ணுறேன். இன்கேஸ் நான் நினச்சது நடக்காமல் போச்சு, இதுக்கு மேலே பாடி க்ளாஸில் ஸ்டாப் லாஸ் வரும், நான் மினிமம் ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் ஆகணும். அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்று
ஒரு 200 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய ஓடிஎம் புட்டை என்ன பண்ண போகிறேன், செல் பண்ணி வச்சுருவேன். இல்லைனா என்னோட டார்கெட் எங்கேயோ அதை கூட என்ன பண்ணலாம், செல் பண்ணி வைக்கலாம். என்னோட இஷ்டம் தான். எனக்கு வந்து மினிமம் வரைக்கும் போகுன்னு தெரியும் ஆஸ் பர் கண்டிஷன். அப்போது இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் கழிச்சிங்கன்னா புட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரேடிங் ப்ரைஸோட கம்மியாக போச்சுன்னா புட்டு ஓடிஎம். ஸோ அப்போ 25,800ங்கிறது எனக்கு புட்டு ஓடிஎம்மாக கிடைக்கும். அதை செல் பண்ணி வச்சிடலாம். அப்போது எனக்கு பையிங்கில் ப்ராஃபிட் கிடைக்கும். இது நார்மல் டேஸில். இதுவே எனக்கு வந்து ப்ரீமியம் வேல்யூ நல்லா ஹெவியாக இருக்குது, பிரச்சனை இல்லை, எதுனாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா டைரக்ஷன் பேர் தான். ஆனால் என்ன பண்ண போகிறேன், செல் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ண போகிறேன். அப்போது ஃபஸ்ட்டு நான் பண்ணக்கூடியது ஒரு ஓடிஎம் கால் வந்து பை பண்ணணும். ஓடிஎம் என்ன பண்ணணும், காலுக்கு மேலே போகணும். அப்போ ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் போதுமானது. 26,100னா ஒரு 26,300 இல்லை ஒரு 400 உங்கள் இஷ்டம் தான். இது எதுக்காகனா மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், நான் ஏடிஎம் காலை செல் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா? எப்பவுமே ஃபஸ்ட்டு பை செகண்ட் செல்லு. நீங்கள் வாங்கும் போது அப்படி தான், விற்கும் போது அப்படி தான். ஃபஸ்ட்டு பை செகண்ட் செல்லு, ரெண்டாவது செல் பண்ணதை பை, அதுக்கப்புறம் பை பண்ணதை செல்லு. மாற்றி பண்ணிங்கன்னா மார்ஜின் பெனிஃபிட் இருக்காது, பெனால்ட்டி போட்டு விட்டுறோம், மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் இந்த ஹெட்ஜிங் எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு 2 தான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26,100 புட்டை வந்து 115 ரூபாய்க்கு என்ன பண்ணியாச்சு, பை பண்ணியிருக்கு. அதாவது மார்க்கெட் டைரக்ஷன் கீழே. ஸோ பியர் புட்டை வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். புட்டோட பையிங்னால எனக்கு ப்ராஃபிட் வரணும்னு சொல்லி போட்டிருக்கேன். 14,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவ் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 300 பாயிண்ட் தள்ளிக்கூடிய ஓடிஎம்மை செல் பண்ணி வச்சுருக்கேன். அது 4,000 லாஸ் வந்துருக்கு. எனக்கு 10,000 ப்ராஃபிட் இருந்திருக்கு. இது வந்து டைம் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கனால இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கு. அதே போல் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பியர் கால் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது செல் பண்ணி நான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன். டைரக்ஷன் சைடு பை பண்ணிங்கன்னா அது வந்து இப்போ பியர் தான் என்னோட டைரக்ஷன் அப்படின்னா பியர் புட் ஸ்ப்ரெட்டு. இப்போ என்னோட டைரக்ஷன் மேலே அப்படின்னா புல் கால் ஸ்ப்ரெட்டு. ஓகேங்களா? இதை கொஞ்சம் எழுதி வச்சு பாருங்கள். நம்ம ஹெட்ஜிங் வீடியோ தனியாக போடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 தான் ப்ராஃபிட் இருக்கேன் அப்படின்னா செல் பண்ணது எனக்கு ப்ராஃபிட் ஆகுது. இந்த ஒரு ரீசனால் எனக்கு என்ன ஆகுது, ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாகுது. ஓகேங்களா? இதுவே எனக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது, ப்ரீமியம் வேல்யூலாம் 200 300 இருக்குன்னா இதில் எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும். இதை விட எனக்கு என்ன இதில் ப்ராஃபிட் அதிகமாக வரும். ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு பையிங் சைடு பண்ணதுக்கு 10,000 ப்ராஃபிட், செல்லிங் சைடு பண்ணதுக்கு 6,000 ப்ராஃபிட் அப்படிங்கிற கண்டிஷன் மாதிரி தான். இதெல்லாம் நான் என்ன ப்ரைஸஸ் எடுத்திருக்கேன், என்ன டேட்டுக்கு எடுத்திருக்கேன், 115 ப்ரீமியம் எங்கே எடுத்திருக்கேன் எல்லாம் பார்த்து போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ரியாலிட்டி புரியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு, எஸ்எம்சி படி ஏன் ஃபால் ஆச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, ஹார்மோனிக் படி ஏன் இந்த இடத்துல வந்து ஃபால் ஆகணுங்கிறது புரிஞ்சுக்கிடுச்சு, இதுக்கு எப்படி ஹெட்ஜிங் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன்னா எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். ஒரே ஒரு வீடியோ எவ்வளோ விஷயம் நான் கொடுத்துருக்கேன். யாருக்காக? உங்களுக்காக தானே. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கா, வீடியோ 10-15 பார்க்கலாமா, ஒவ்வொரு சிஸ்டர்லேருந்து பார்த்து ஒரு லைக் போடலாமா? உங்களுக்கு தானே இவ்வளோ எஃபர்ட் போடுறேன். அப்போது இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அதை வச்சு என்ன பண்ணலாம், உங்களுடைய லைஃப் அடுத்த லெவல் கொண்டு போய்க்கலாம். ஆனால் நான் அது கொடுத்ததுக்கான காரணம் எல்லாமே ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும் தான் தவிர இதை போயிட்டு நீங்கள் கோர்ஸை வைக்கணுங்கிறதுக்கு கிடையாது. அதை மாதிரி ஒரு விஷயத்தும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? லாஜிக் புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? ஓகே, எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டேங்க. நான் என்னெல்லாம் சொல்லணும் எல்லாமே கொடுத்துட்டேன். 11 மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகும். ஆல்ரெடி 10-15 ஆச்சு. ஸோ இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் என்ன பண்ணி எடிட் பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் வந்து சேர்ற மாதிரி நான் கொடுக்கணும். ஸோ என்னோடய ஒர்க்கை நான் பார்க்குறேன். உங்களோட ஒர்க் என்னென்னா அந்த வீடியோ பார்த்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு நான் கொடுக்குறான ரீசன் நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணுங்கிறது கிடையாது. நீங்கள் இதை பார்த்து புரிஞ்சு அன்வான்டாக இருக்கக்கூடிய ஸ்கேமர்ஸ்ட்டை போய் ஏமாறக்கூடாது. அதிகப்படியான ஃபீஸை போட்டு அதான் சொல்லுவாங்கல்ல, யானை பசிக்கு சோளப்புரிங்கிற மாதிரி ஃபீஸ் யானை அளவுக்கு வாங்கிட்டு கண்டென்ட்டை சோளப்புரியிலே கொடுக்குறவங்கள அதை மாதிரி சொல்லி போய் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு ஃப்ரீ ஆஃப் நாலேஜ் நம்ம கொடுத்துக்கிட்டுங்கிறத மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல். குட் நைட், ஹாப்பி வீக்கெண்ட்.